நாளில் நிகழ்ந்த செய்திகளை விரைவாக பார்க்க இருக்கிறோம். இது காவேரி எக்ஸ்பிரஸ். வழங்குவதற்காக சிவசங்கரி. நான் சாந்தலட்சுமி. ஆப்கானிஸ்தானில் இந்திய தூதரகத்திற்கு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 80 பேர் பலியாகியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் காபூல் நகரத்தில் உள்ள ஈரானிய தூதரகத்தில் கார் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஈரானிய தூதரகத்தின் கதவுகள், ஜன்னல்கள் சிதைந்து கட்டிடம் முழுவதும் பெருத்த சேதம் அடைந்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காபூல் தாக்குதலில் 80 பேர் உயிரிழந்ததாகவும் 325 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்திற்கு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்திய தூதரகம் உள்ளதால் தற்போது அங்கு பதட்டமான சூழல் நிலவுகிறது. இதுவரை இந்த தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இத்தாக்குதல் குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், கடவுள் அருளால் இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாதத்தை ஒழிக்க இந்தியா உறுதுணையாக இருக்கும் என காபூல் குண்டுவெடிப்பு தாக்குதல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் படையினர் தோற்கடிக்கப்படுவார்கள் என்றும் காபூல் தாக்குதல் கண்டனத்திற்குரியது எனவும் கூறியுள்ளார். அனைத்து சமூகத்திற்கும் சவாலாக இருக்கும் பயங்கரவாதத்தை ஒழிப்பது குறித்து அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என ஸ்பெயின் அதிபருடனான சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். 6 நாட்கள் அரசுமுறை பயணமாக 4 நாடுகளுக்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஸ்பெயினில் அந்நாட்டு அதிபர் மரியானோ ராஜோயை சந்தித்து உரையாடினார். அப்போது பேசிய அவர், ஸ்பெயின், இந்தியா ஆகிய இருதரப்பு உறவுகள் மேம்பட வேண்டும் என்று கூறினார். அத்துடன் இந்தியா, ஸ்பெயின் இடையேயான உட்கட்டமைப்பு இணக்கமாக முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய மோடி, இரு நாடுகளிடையே உள்ள பொருளாதார உறவை பலப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். மேலும் அனைத்து சமூகத்திற்கும் சவாலாக திகழும் பயங்கரவாதத்தை ஒழிப்பது குறித்து அனைத்து நாடுகளும் இணைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் கூறினார். ஒட்டகம், மாட்டிறைச்சி குறித்த கட்டுப்பாடுகள் விதிக்க மத்திய அரசுக்கு அதிகாரம் உள்ளதா என்பது குறித்து ஆராய வேண்டும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடைமுறையில் உள்ள மக்கள் வழக்கங்கள் குறித்து நடைமுறையில் உள்ள சட்டப்படியே முடிவு செய்ய முடியும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் மத்திய அரசின் மாட்டிறைச்சி குறித்த கட்டுப்பாடு பல்வேறு தரப்பினருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக பூபதி நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் செயலாளராக உள்ள ஜமாலுத்தின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது. இதைத் தொடர்ந்து இன்று சபாநாயகர் தனபாலை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக பூபதி நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து சட்டப்பேரவையின் புதிய செயலாளர் பூபதி சபாநாயகர் தனபாலை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக சபாநாயகர் தனபால் முன்னிலையில் பூபதி பொறுப்பேற்றுக் கொண்டார். புதிய செயலாளரான பூபதி தற்போது பேரவையின் கூடுதல் செயலராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஐஐடி வளாகத்தில் மாட்டிறைச்சி உண்ட மாணவர் தாக்கப்பட்டதை கண்டித்து ஐஐடி வளாகத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட புரட்சிகர மாணவர் இயக்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். சென்னை ஐஐடி வளாகத்தில் கடந்த ஞாயிறு அன்று பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் உட்பட பலர் மத்திய அரசுக்கு எதிராக நடத்தப்பட்ட பங்கேற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டனர். திருவிழாவில் பங்கேற்றனர். அது குறித்து மாணவர்கள் சிலர் பேஸ்புக்கில் நேரடியாக வீடியோ பதிவிட்டனர். அந்த வீடியோவில் பங்கேற்ற PhD பயிலும் சுரேஷ் என்ற மாணவரின் உருவம் தெளிவாக தெரிந்தது. இந்நிலையில் நேற்று ஐஐடி உணவகத்தில் இருந்த சுரேஜை அந்த ஐஐடியில் பயிலும் மணிஷ் சிங் என்ற மாணவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதனை மாணவர் இயக்கத்தினர் ஐஐடி வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருந்த போலீசாருக்கும் மாணவர் இயக்கத்தினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற மாணவர் இயக்கத்தினரை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர். மாட்டிறைச்சிக்கு மத்திய அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 26ஆம் தேதி நாடு முழுவதும் மாடுகளை இறைச்சிக்காக விற்க தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தது. இதையடுத்து இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு எதிர்க்கட்சித் தலைவர்கள் மாட்டிறைச்சி குறித்து உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதன்படி மாட்டிறைச்சி தடை சிறுபான்மையினருக்கு எதிரான செயல் என்றும் மத்திய அரசின் அதிகார அத்துமீறல் எனவும் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். இந்நிலையில் சென்னையில் இன்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் மாட்டிறைச்சிக்கு எதிரான மத்திய அரசின் உத்தரவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுகவின் பல முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதேபோன்று மாட்டிறைச்சி மீதான தடையை நீக்க வலியுறுத்தி கோவையில் சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த வாரம் மத்திய அரசு மாட்டிறைச்சி மீதான தடை விதித்து உத்தரவிட்டது.
இதனால் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் உள்ள பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மாட்டிறைச்சி மீதான தடையை நீக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை டவுன்ஹால் பகுதியில் மத்திய பாஜக அரசின் இத்தகைய நடவடிக்கையை கண்டித்து கோவையில் அனைத்து மாணவர் இயக்கங்களின் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவிகள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியபடியும் பறை இசைத்தபடியும் ஊர்வலமாக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை போலீசார் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குண்டர் சட்டத்தில் புழல் சிறையில் உள்ள மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கும் இலங்கை ராணுவத்திற்கும் போர் நடைபெற்ற போது லட்சக்கணக்கான தமிழர்களை இலங்கை ராணுவம் கொன்றது. இதன் நினைவாக ஆண்டுதோறும் சென்னை மெரினாவில் மே 17 இயக்கம் சார்பில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மே 21ஆம் தேதி தடையை மீறி மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட ஏராளமான தமிழ் உணர்வாளர்கள் ஒன்று திரண்டு மெரினாவில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்த முயன்றனர். இதையடுத்து திருமுருகன் காந்தி உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். 4 பேரும் ஜாமீன் கேட்டு சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் திருமுருகன் காந்தி, டைசன், இளமாறன், அருண்குமார் ஆகியோர் மீது கடந்த 29ஆம் தேதி குண்டர் சட்டம் பாய்ந்தது. இந்நிலையில் புழல் சிறையில் உள்ள திருமுருகன் காந்தி மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேனாம்பேட்டை IOC அலுவலகத்தில் கல் வீசியது தொடர்பாக போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். தற்போது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தியாகராய நகர் உஸ்மான் சாலையில் உள்ள பிரபல ஜவுளி கடையில் அதிகாலை 4 மணிக்களவிற்கு திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தியாகராய நகர் உஸ்மான் சாலையில் உள்ள பிரபல ஜவுளி கடையில் மின்கசிவு காரணமாக அதிகாலை 4 மணிக்கு தீ விபத்து ஏற்பட்டது. விபத்து மளமளவென 4ஆம் தளம் வரை பரவியது. பற்றி எரியும் தீயை அணைக்க ஹைட்ராலிக் வாகனம் கொண்டுவரப்பட்டது. மேலும் 5 தீயணைப்பு வாகனங்கள் உதவியுடன் தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். கட்டடத்தின் 7 மாடிகளுக்கும் தீ பரவிவிட்டதால் புகை அதிக அளவில் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்திருக்கும் என்று கூறப்படுகிறது. ஜவுளி கடையில் ஏற்பட்ட தீ அருகில் உள்ள கடைகளில் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கையாக அந்த பகுதியிலும் தீயணைப்பு வீரர்கள் குவிக்கப்பட்டனர். இதுவரை ஜவுளி கடை மேல்தளத்தில் இருந்து 11 ஊழியர்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். தற்போது வரை தீ புகைக்கு கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். இதனிடையே சென்னை டி நகரில் தீ விபத்து ஏற்பட்டுள்ள பிரபல ஜவுளி கடை அமைந்துள்ள இடம் அபாயகரமான பகுதி என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் மக்கள் அந்த வழியாக செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கட்டடத்தில் 7 மணி நேரமாக எரியும் தீயால் உள்பகுதியில் சில சுவர்கள் இடிந்து விழும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டுள்ள ஜவுளி கடை கட்டடத்தில் விரிசல் விடுவதால் டி நகரில் பதற்றமான சூழல் உருவாகி வருகிறது. இதனிடையே எரிந்து வரும் தீயை அணைக்க தீயணைப்புத் துறையினர் தவறிவிட்டதாகவும் இதற்கு அவர்களது அலட்சியமே காரணம் என்றும் ஜவுளிக்கடையின் உரிமையாளர் புகார் தெரிவித்துள்ளார். தீயணைப்புத் துறையினர் ஒத்துழைப்பு வழங்காததால் போலீசாரின் உதவியை நாடியுள்ளோம் எனவும் கூறியுள்ளார். உரிமையாளரின் வேண்டுகோளை ஏற்று சென்னை போலீஸ் கமிஷனர் சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் ஆய்வு செய்து வருகிறார். டெல்லி IITயில் வளாகத்தில் PhD மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி IITயில் மஞ்சுளா தேவக் என்ற 27 வயது மாணவி PhD இறுதி ஆண்டு பயின்று வந்தார். மஞ்சுளாவிற்கு கடந்த 2013ஆம் ஆண்டு ரித்தீஷ் பிர்ஹா என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் படிப்பை தொடர்ந்து வந்த மஞ்சுளா நேற்று IIT வளாகத்தில் உள்ள 4ஆம் கட்டடத்தின் அறை ஒன்றிலிருந்த மின்விசிறியில் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து விரைந்த போலீசார் அவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து மஞ்சுளாவின் கணவர் மற்றும் தந்தைக்கு போலீசார் தகவல் தெரிவித்தனர். இதுவரை மஞ்சுளா உடல் அருகில் தற்கொலை கடிதம் ஏதும் கிடைக்காததால் தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் பொறியியல் படிப்புக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க கடைசி நாள் இன்றுடன் முடிவடைகிறது. +2 தேர்வு முடிவுகள் வெளிவந்ததை தொடர்ந்து மே 1ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை ஜூன் 3ஆம் தேதிக்குள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் 517 பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. மொத்தம் 2 லட்சம் பொறியியல் படிப்புக்கான இடங்கள் உள்ளன. இந்த கல்லூரிகளுக்கான இடங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் கலந்தாய்வு மூலமாக நிரப்பப்படுகிறது. இதனிடையே இதுவரை சுமார் 1.50 லட்சம் பேர் பொறியியல் படிப்புக்காக விண்ணப்பித்துள்ளனர்.
பல்கலைக்கழக நிர்வாகிகள் சிலர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளதால் எந்தவித சலசலப்பும் இல்லை என்றும் இதனால் நிர்வாக சிக்கல் எதுவும் கிடையாது எனவும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் செல்லதுரை தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு பதவிக்கு ஒருவர் என்ற விதி இருந்தால்தான் அவர்களது பணிகளில் வேகமாக செயல்பட்டு மாணவர்களின் நலன் மேம்பட்டிருக்கும், பல்கலைக்கழகத்தின் துரிதமான வளர்ச்சிக்கும் உதவிகரமாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். புதிய நீர்நிலை மேலாண்மை திட்டத்தை அரசு உருவாக்க வேண்டும் மற்றும் நீர்நிலை மேலாண்மைக்காக நிரந்தரமான செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் என பாமக இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக வரலாற்றிலேயே முதன்முறையாக என்ற அறிவிப்புடன் தமிழக முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்ட மேட்டூர் அணையை தூர்வாரும் பணிகள் ஒரே நாளில் முடங்கிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் குடிமராமத்து திட்டத்தின்படி தொடங்கப்பட்ட தூர்வாரும் பணிகளுக்கும் இதே நிலைதான் ஏற்பட்டிருப்பதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். நீர்நிலைகளை பாதுகாக்கும் விஷயத்தில் அரசு காட்டும் அலட்சியம் கண்டிக்கத்தக்கது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். குடிமராமத்து திட்டம் என்பது ஆளுங்கட்சியினரின் கொள்ளை மராமத்து திட்டமாக மாறிவிட்டதாகவும், இதற்கு உடனடியாக முடிவு கட்டுவதுடன் ஒவ்வொரு நீர்நிலையையும் அந்தந்த பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை கொண்டு ஆண்டுதோறும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் தூர்வாரும் வகையில் புதிய நீர்நிலை மேலாண்மை திட்டத்தை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்னும் 2 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் மக்களை வாட்டி வந்த கத்திரி வெயில் முடிவடைந்துள்ள நிலையில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கேரளாவில் இன்று முதல் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்னும் 2 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என கூறப்பட்டுள்ளது. அதன்படி தென்னிந்திய பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழையும், தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என விளக்கமளித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக சிவகங்கை, குளச்சல் பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நின்று கொண்டிருந்த டிராக்டர் மீது வேன் மோதியதில் சிறுவர் சிறுமியர் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். திருப்பதி சென்றுவிட்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 15 பேர் மினி வேனில் ஹைதராபாத்திற்கு திரும்பி வந்துள்ளனர். கடப்பா மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்று கொண்டிருந்த போது அதிகாலை 5 மணியளவில் சாலையோரம் நிறுத்தி வைத்திருந்த டிராக்டர் மீது எதிர்பாராத விதமாக மினி வேன் மோதியுள்ளது. இதில் சிறுவர் சிறுமி உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து குறித்து அப்பகுதி மக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தவுடன் படுகாயமடைந்து 8 பேரை மீட்டு கடப்பா மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலங்களை மீட்டனர். தூக்க கலக்கத்தில் வாகனத்தை ஓட்டியதால் விபத்து நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இறந்தவர்களின் விவரங்கள் குறித்து இதுவரை எதுவும் தெரியவில்லை. இந்த விபத்து அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. தமிழகத்தில் வரும் ஜூலை மாதம் ஆட்சி கலைந்து ஜனாதிபதி ஆட்சி ஏற்படும் என மக்கள் பாதுகாப்பு கழக தலைவர் டிராபிக் ராமசாமி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஒன்றியம் நன்னை கிராமத்தில் 7.5 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஏரியை ஆக்கிரமிப்பு செய்தவர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தது தொடர்பாக நன்னை கிராமத்தை சேர்ந்த நல்லம்மாள் என்பவர் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள். அவர்களுக்காக நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் ஏரியை முழுமையாக மீட்கவும் நடவடிக்கை எடுப்பேன் என்று டிராபிக் ராமசாமி உறுதியளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில், தமிழகத்தில் மக்களாட்சி இல்லாமல் கொள்ளையடிக்கும் ஆட்சியாகவும் கொள்கையில்லா ஆட்சியாகவும் உள்ளது என்றும் பதவி ஆசை பிடித்து அலைகிறார்கள் எனவும் குற்றம் சாட்டினார். அது மட்டுமன்றி தமிழகத்தில் வருகின்ற ஜூலை மாதம் ஆட்சி கலையும் என்று தெரிவித்த அவர் மக்கள் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசு தேவையில்லாத சட்டங்களை கொண்டு வருவதாகவும் மக்களை பற்றிய அக்கறை அவர்களுக்கு இல்லை என்றும் தேவையில்லாத மாட்டிறைச்சி விவகாரத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் வங்கி அதிகாரி வீட்டில் 90 சவரன் நகைகள் திருடப்பட்ட வழக்கில் 5 கல்லூரி மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சிநகர் 4வது குறுக்கு தெருவை சேர்ந்த ஜெயசீலன் வங்கியில் முதுநிலை மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவரது வீட்டு பீரோவில் வைத்திருந்த 90 சவரன் நகைகள் காணாமல் போனது. இதுகுறித்து ஜெயசீலன் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். வீட்டின் கதவு உடைக்கப்படாமல் பீரோவில் இருந்த நகை திருடு போயிருந்ததால் வீட்டிற்கு வந்து சென்றவர்கள்தான் நகையை திருடி இருக்க வேண்டும் என போலீசார் சந்தேகித்தனர். அதன்படி ஜெயசீலனின் மகன் தீபக்கின் நண்பர் திலீப்குமார் மீது போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது. அவரை பிடித்த போலீசார் விசாரணை நடத்தியதில் அவரது நண்பர்களோடு சேர்ந்து நகைகளை திருடியது தெரியவந்தது. மேலும் அந்த நகைகளை அடகு வைத்து கோவா, ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கு நண்பர்களுடன் சென்று வந்ததும் தெரிந்தது. தீபக்கின் வீட்டில் சாவியை வைத்துவிட்டு செல்லும் இடம் திலீப்குமாருக்கு தெரியும் என்பதால் வீட்டில் யாரும் இல்லாத போது 90 சவரன் நகைகளை திலீப்குமார் திருடி சென்றுள்ளார்.
மேலும் திருடிய நகையை திலீப்குமார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்துள்ளதும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் 5 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 30 சவரன் தங்க நகை, 2.25 லட்சம் ரூபாய் ரொக்கம், ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். நண்பர்கள் வீட்டில் கல்லூரி மாணவர்கள் நகை திருடிய சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மூன்றாவதாக பிறந்த பெண் குழந்தையை கொலை செய்ய முயன்ற தந்தை தாயிடம் இருந்து பச்சிளம் குழந்தை மீட்கப்பட்டு அரசு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மேகா மண்டபம் அருகே ஈத்தவிளையை சேர்ந்தவர் ராபின்சன். இவர் வழக்கறிஞர் ஆவார். இவரது மனைவி மேரி பியர்லி. இவர்களுக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் மூன்றாவதாக மீண்டும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. தாயார் மேரி பியர்லி மயங்கிய நிலையில் இருந்தபோது அவரது கணவர் பச்சிளம் குழந்தையின் முகத்தில் துணியை வைத்து வாய் மற்றும் மூக்கு பகுதியை அழுத்தி கொலை செய்ய முயற்சித்துள்ளார். இதை கண்ட மருத்துவமனை செவிலியர் உடனே மருத்துவர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். இதுகுறித்து குளச்சல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் மூன்றாவதாக பிறந்த பெண் குழந்தையை வளர்ப்பதில் பெற்றோர்களுக்கு விருப்பம் இல்லாதது தெரியவந்தது. இதனால் குழந்தையை அரசு காப்பகத்தில் ஒப்படைக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பரிந்துரைத்துள்ளார். இதன் அடிப்படையில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் குமுதா தலைமையிலான குழு குழந்தையை மீட்டு அரசு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். கேரளாவில் 3 பேரை கொன்ற காட்டு யானையை கும்கி யானைகள் உதவியுடன் போலீசார் பிடித்தனர். கேரள மாநிலம் பாலக்காட்டில் மக்கள் நடமாடும் பகுதிக்குள் நுழைந்த காட்டு யானை கடந்த ஒரே மாதத்தில் 3 பேரை கொன்றது. இதையடுத்து அந்த யானை குடியிருப்பு பகுதியை சுற்றித் திரிந்ததால் மக்கள் யாரும் வெளியில் செல்லாமல் அச்சத்தில் உறைந்திருந்தனர். பின்னர் மக்கள் விடுத்த கோரிக்கையின் பேரில் காட்டு யானையை பிடிக்க முயன்ற வனத்துறையினர் சரியான கும்கி யானைகள் இன்றி போராடி வந்தனர். இந்நிலையில் தமிழக வனத்துறையிடம் உதவி கேட்ட கேரள வனத்துறையினர் கூடலூரை சேர்ந்த விஜய், வசீம் என்ற 2 பயிற்சி யானைகளை கேரளாவிற்கு அழைத்து சென்றனர். அங்கு சென்ற தமிழக கும்கி யானைகளின் உதவியால் கேரளாவில் 3 பேரை கொன்று அட்டூழியம் செய்து வந்த யானை பிடிபட்டது. இதனால் காட்டு யானையால் பீதியில் உறைந்திருந்த கேரள மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தாயை பிரிந்து தவித்து வரும் குட்டி யானையை மீட்டு வனத்துறையினர் பாதுகாத்து வருகின்றனர். தாய் யானையை பிரிந்து ஐயூர் வனப்பகுதியில் சுற்றி வந்த ஒரு வயது குட்டி யானை ஒன்று அருகில் இருக்கும் கிராமத்திற்குள் நுழைந்தது. தகவல் அறிந்த வனத்துறையினர் குட்டியை மீட்டு அதன் தாயுடன் சேர்ப்பதற்காக காட்டு பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த குட்டி யானை மீண்டும் வனப்பகுதி அருகே உள்ள அரசூர் என்னும் கிராமத்தில் தஞ்சமடைந்தது. வனத்துறையினர் யானைக்குட்டியை மீட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐயூர் வன காப்பகத்திற்கு கொண்டு சென்று உதவி வழங்கி கால்நடை மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர். சமீபத்தில் ஐயூர் வனப்பகுதி அருகே தொழுவுப்பேட்டா பகுதியில் மின்சாரம் தாக்கி இறந்த 30 வயது யானையின் குட்டிதான் இந்த குட்டி யானை என்றும் ஆதரவில்லாத இந்த குட்டி யானையை காட்டு யானை கூட்டம் சேர்த்துக் கொள்ளாததால் தான் கிராமத்திற்குள் நுழைந்துள்ளது என்றும் கூறப்படுகிறது. சிகிச்சை முடிந்த பின் குட்டி யானை காப்பு காட்டிற்குள் கொண்டு சென்று யானை கூட்டத்தோடு சேர்க்கப்படுமா அல்லது வேறு ஏதாவது உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு செல்லப்படுமா என்பது தெரியவில்லை. இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகள் முடிவெடுத்து உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பதி அருகே செம்மரக்கட்டைகளை கடத்த முயன்ற திருவண்ணாமலையைச் சேர்ந்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பதி அடுத்த பாக்ராப்பேட்டை வனப்பகுதியில் செம்மரக்கடத்தல் தடுப்பு அதிரடிப்படை SI பாஸ்கர் தலைமையில் ரோந்து சென்றார். அப்போது கீடக்கூடு பண்டலு பகுதியில் செம்மரம் வெட்டி கொண்டு வந்த கும்பல் போலீசாரை பார்த்ததும் கற்களை வீசி தாக்கியபடி செம்மரங்களை அங்கேயே விட்டு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இதில் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையைச் சேர்ந்த சுப்பிரமணியம், சின்னப்பன் ஆகியோரை கைது செய்த போலீசார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 11 செம்மரக்கட்டைகளையும் பறிமுதல் செய்தனர். தப்பி ஓடியவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து SI பாஸ்கர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் செம்மரம் வெட்ட வருபவர்கள் தொடர் வாகன சோதனையின் போது பிடிக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் செம்மரம் வெட்ட வந்தவர்கள் திருவண்ணாமலையில் இருந்து சித்தூர் வரை பேருந்தில் வந்தும் பின்னர் பைக் மூலமாக திருப்பதி அருகே உள்ள வனப்பகுதிக்கு சென்றதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே புதிதாக திறக்கப்பட்ட அரசு மதுபான கடையை பொதுமக்கள் அடித்து நொறுக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ளது மல்லிபுதூர் கிராமம். இங்கு அரசு மதுபான கடை ஒன்று புதிதாக திறக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது. இதையடுத்து மதுக்கடையை மூட வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் பலமுறை போராடி வந்த நிலையில் நேற்று பெண்கள் உட்பட 60க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கடையை உடைத்து பாரில் இருந்த மது பாட்டில்கள் மற்றும் குளிர்பானங்களை உடைத்து வெளியே எறிந்தனர். மேலும் கடையின் ஜன்னல்கள் உடைத்து கற்களை எறிந்து மது பாட்டில்களை உடைத்த அவர்கள் அவற்றை தீ வைக்கவும் முயன்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருப்பினும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாததை அடுத்து போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
இதைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் மற்றும் காரமடை பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடைகளை அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் காரமடையை அடுத்துள்ள கணுவாய்பாளையம் சாலையில் அமைந்துள்ள அரசு மதுக்கடையை அகற்றக் கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மதுக்கடைக்கு எதிரான கண்டன முழக்கங்களையும் அவர்கள் எழுப்பினர். இதையடுத்து அங்கு வந்த காரமடை போலீசார் பொதுமக்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து பொதுமக்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரியில் படித்த ஏழை பெண்களுக்கு திருமண உதவித்தொகை மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட திமுக, அதிமுக கட்சியினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக அரசின் தேர்தல் வாக்குறுதியின்படி படித்த மற்றும் ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி கன்னியாகுமரியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தாலிக்கு தங்கம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் 5 பெண்களுக்கு 400 கிலோ தங்கம் மற்றும் 21 கோடியே 25 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் பங்கேற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் சுரேஷ் ராஜன் மற்றும் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயகுமார் ஆகியோரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. பின்னர் மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து வைத்த பிறகு விழாவை தொடங்கியுள்ளார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இதுகுறித்து பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் சுரேஷ் ராஜன், அரசு நிகழ்ச்சிகளை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடங்கி வைப்பதுதான் முறை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடங்கி வைப்பது முறையல்ல என்றும் தெரிவித்துள்ளார். திருநள்ளாறில் உள்ள புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான் திருக்கோயிலில் பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தின் திருநள்ளாறில் புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ நிகழ்ச்சி கடந்த 21ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதைத் தொடர்ந்து பல்வேறு வழிபாட்டு நிகழ்ச்சிகள் ஆலயத்தில் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் முக்கிய நிகழ்ச்சியான நவவிடங்க செண்பக தியாகராஜர் உன்மத்த நடனத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து வரும் 4ஆம் தேதி தேரோட்டமும் 6ஆம் தேதி தெப்போற்சவமும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று திருச்செங்கோடு வைகாசி விசாக தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மலைக்கோவிலில் எழுந்தருளியுள்ள அர்த்தநாரீஸ்வரர் திருத்தேரில் பவானி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் வைகாசி விசாக தேர் திருவிழா 15 நாட்கள் விமரிசையாக நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு முதல் நாள் நிகழ்வாக கொடியேற்ற நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. செங்கோட்டு வேலர் சன்னதிக்கு எதிரில் அமைந்துள்ள கொடிமரத்தில் பாரம்பரிய முறைப்படி மல்லசமுத்திரம் நெசவாளர்கள் கொடுத்த துணியை கொண்டு நெய்யப்பட்ட கொடியானது ஏற்றப்பட்டது. முன்னதாக அர்த்தநாரீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெற்றன. ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கருங்குளம் உடையடி சுடலை சுவாமி கோயில் கொடை விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி போட்டி நடத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கருங்குளம் ஸ்ரீ உடையடி சுடலை சுவாமி கோவில் கொடை விழா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி போட்டி நடத்தப்பட்டது. இதில் பெரிய மாட்டு வண்டி, சிறிய மாட்டு வண்டி, குதிரை வண்டி போன்ற பிரிவுகளில் போட்டியானது நடந்தது. இந்த போட்டியில் 9 பெரிய மாட்டு வண்டிகள், 24 சிறிய மாட்டு வண்டிகள் மற்றும் 14 குதிரை வண்டிகள் கலந்து கொண்டன. இப்போட்டியை வழக்கறிஞர் KV மகாராஜன் தலைமையில் வேளங்குளம் கண்ணன் துவக்கி வைத்தார். போட்டிக்கான பாதுகாப்பை ஸ்ரீவைகுண்டம் DSP மாதவன் தலைமையிலான காவல்துறையினர் செய்திருந்தனர். இந்த போட்டியை ஏராளமான மக்கள் கண்டு களித்தனர். 6 நாட்கள் நடைபெறும் மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கூடைப்பந்தாட்ட போட்டிகள் திண்டுக்கல்லில் நேற்று தொடங்கியது. திண்டுக்கல் மாநகராட்சி கூடைப்பந்து விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய 6ஆம் ஆண்டு மாநில அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டிகள் வரும் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இந்த போட்டித் தொடரில் சென்னை, திண்டுக்கல், நாமக்கல், மதுரை, உடுமலைப்பேட்டை மற்றும் அறந்தாங்கி ஆகிய ஊர்களை சேர்ந்த அணிகள் உட்பட 20க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்கின்றன. குறிப்பாக சென்னை, தஞ்சை மற்றும் திண்டுக்கல் ஆகிய ஊர்களில் இருந்து 4 பெண்கள் அணிகள் என மொத்தம் 300 வீரர் வீராங்கனைகள் இப்போட்டியில் பங்கேற்க உள்ளனர். லீக் முறையில் நடைபெற்று வரும் போட்டியில் முதல் நாளான நேற்று மதுரை, திண்டுக்கல் அணிகள் மோதின. இதில் மதுரை அணி 68க்கு 57 என்ற புள்ளி கணக்கில் திண்டுக்கல் அணியை வீழ்த்தியது. முன்னதாக மாநில அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டியை திண்டுக்கல் மாநகராட்சி ஆணையர் மனோகரன், சமூக ஆர்வலர் காஜல் மைதீன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸ் செய்திகளுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள Cauvery News.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம். நன்றி.